நாணய மோட்டார். குழந்தைங்களா, இன்னைக்கு இந்த காணொளியில் இப்போ நீங்கள் அங்கே பார்க்குற மாதிரி ஒரு அருமையான ஹோமோபோலார் மோட்டார் பார்க்க போகிறோம். இல்லை பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு என்னவெல்லாம் தேவைன்னு தெரியுமா? ஒரு திடமான உருளை வடிவ நியோடிமியம் காந்தம், 1.5 வோல்ட் பேட்டரி, காந்தத்தால் கவரக்கூடிய 3 நாணயங்கள், அப்புறம் ஒரு வயர். இது எல்லாமே நமக்கு வேணும். முதல்ல இந்த காந்தத்தை எடுத்து சின்ன நாணயத்தோட நடுவில் ஒட்டுங்க. அடுத்து பெரிய 2 நாணயங்களை காந்தத்தில் ஒன்றுக்கு மேலே ஒன்று நிற்கிற மாதிரி ஒட்டுங்க. இப்படி நாணயத்தை ஒன்று மேலே ஒன்று நிற்க வைக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா காந்தம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குல்ல. இதனால தான் நாணயங்கள் கீழே விழாம உடனே நிற்க வைக்க முடியுது. அடுத்து ஒரு பேட்டரியை எடுத்து அதன் மேல் பகுதியை இந்த நாணயத்து மேலே நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி தொடுற மாதிரி வைக்கணும். அந்த நாணயத்தில் இன்னும் கூட காந்த தொடர்பு இருக்கு. அதனால தான் இப்போவும் நாணயம் கீழே விழாமல் இருக்கு. அடுத்து 20 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற ஒரு வயரை எடுத்து அதோட ஒரு முனையை பேட்டரியோட அடிப்பகுதியில் தொடுற மாதிரியும் மறுமுனையை காந்தத்தை தொடுற மாதிரியும் அங்கே பார்க்குற மாதிரி ஒரு சுற்றை உருவாக்குறோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. மின்சாரம் வயர் வழியாக போகிறப்போ நாணயங்கள் சுழல ஆரம்பிக்குது. 3 நாணயங்களும் காந்தமும் சேர்ந்து ஒரு மோட்டார் மாதிரி வேகமாக சுழல்றத நம்மளால் பார்க்க முடியுது. இதை நம்ம ஒரு எளிய ஹோமோபோலார் மோட்டார்னு சொல்கிறோம். நிறைய குழந்தைகள் இந்த மோட்டாரை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உருவாக்குறீங்களா? அடிப்படை தத்துவம். மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்தியை காந்தப்புலத்தில் வைக்கிறப்போ அந்த கடத்தியில் ஒரு எந்திர விசை தோற்றுவிக்கப்படுகிறது.